ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் அம்மா வந்து நாளைக்கு அமாவாசை, அதனால் கடைக்கு போயிட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அப்படியே பூவும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பூ கடைக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நித்தியமல்லி தான் விற்றுருந்தாங்களா. நார்மலாக இந்த பூ வந்து கடைங்களில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். வீட்டில் மட்டும்தான் இந்த பூ இருக்கும். அதுவே யார்ட்டையாவது கேட்டு வச்சு தான் வாங்கணும். இன்றைக்கி அவங்களே விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு முழம் 60 ரூபான்னு சொன்னாங்க. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு முழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாமிக்கு வைக்கிறதுக்காக உதிரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் காட்டு மல்லி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. காட்டு மல்லின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை சில பேர் வந்து காக்கட்டான் பூணும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சமாக ரோஸ் வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் பிளெயினாகவும் கொஞ்சம் கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. வந்ததுக்கப்புறம் முதல்ல தலைவாரி அந்த பூ வச்சதுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. முடி கொஞ்சமாக இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பூ வச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டாச்சு. இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்